1 சாமுவேல் 16:6 அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இங்கே ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி ஒரு விருந்து செய்கிறார். எங்கே விருந்து என்று சொன்னால், ஈசாய் என்ற ஒரு மனுஷன், அந்த ஈசாயுடைய குடும்பத்தோடு கூட ஒரு பலி செய்து, ஒரு விருந்து செய்து, அந்த விருந்தில் பங்கு பெறுவதற்காக அந்த ஊருக்கு வந்திருக்கிறார் சாமுவேல். அந்த ஊரின் மூப்பர்களெல்லாம் பயந்து நடுங்கி, ஐயோ, தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் இங்கே வந்திருக்கிறாரே, யாருக்கு என்ன தண்டனை கொடுப்பாரோ, என்ன நியாய தீர்ப்பு கொடுப்பாரோ, என்ன தீர்க்கதரிசனம் சொல்வாரோ என்று பயந்து நடுங்கி, நல்ல செய்தியா அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி சொன்னாங்களாம், 4ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 16:4, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். இப்போ ஒரு பலி விருந்து, அந்த பலி விருந்துக்கு மூப்பர்களெல்லாம் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சாமுவேல் தீர்க்கதரிசியோடு கூட அந்த பலி விருந்துக்கு செல்றாங்க. ஆரம்பத்தில் மூப்பர்கள் தத்தளிப்போடு கூட சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்குறாங்க. சமாதானமா அப்படின்னு கேட்குறாங்க. சமாதானம் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அவங்களுக்கு நிம்மதி வந்திருக்கும். அப்போதான் இவர் எதற்காக வந்தேன், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் அப்படின்னு மூப்பர்கள் கிட்ட சொன்னார். அப்படி சொன்ன பொழுது அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலோடு கூட வராங்க. அதோடு கூட அவர் சொல்றாரு, ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவங்களும் வந்துட்டாங்க. இப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. பலி விருந்துக்கு ஈசாயும் அவனுடைய குமாரர்களும் அழைக்கப்பட்ட பொழுது எல்லாரும் தான் அழைக்கப்பட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய சொந்த தகப்பனே இளைய குமாரனாகிய கடைக்குட்டி ஆகிய தாவீதை அழைக்கல. சாமுவேலுக்கு நம்ம தான் சொல்லிட்டோமே, எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு இவர் பலி விருந்தில் உட்கார்ந்துருக்கார். ஒருத்தரையா இந்த தகப்பனை அனுப்புறார். முதல் எலியாபை அனுப்புறார், முதல் பையனை அனுப்புறார். உடனே பார்த்த உடனே இவன் தான் நல்ல ஹைட்டா வெயிட்டா இருக்கான்னு நினைச்சிருப்பார். தேவன் இவன் அல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தான் அப்படின்னு நினைக்கிறான். இந்த சாமுவேல் நினைக்கிறாரு. ஆனா தேவன் சொல்றாரு, இவனுடைய சரீர வளர்ச்சியையும் இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன்.
ஒரு மனுஷனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்னா கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தெரிந்தெடுத்தாதான் கர்த்தர் அவங்கள அபிஷேகம் பண்ணுவார். அவங்க அந்த அபிஷேகத்தை பெறணும்னா அவங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். எத்தனை ப்ராசஸ் இருக்கு பாருங்க. பலி விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க. பலி விருந்தில் கலந்து கொள்ளப்பட வேண்டும்னா அவங்க முதல் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அப்படி சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் பலி விருந்துக்கு வரணும். அப்படிப்பட்ட விஷயத்தில் 7 பிள்ளைகளை மட்டும் இவர் அழைத்திருக்காரு. அந்த 7 பிள்ளைகள் தங்களை சுத்திகரித்திருக்காங்க. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி நினைக்கிறாரு, ஒவ்வொருத்தரையா அந்த தகப்பன் முன்னால் அனுப்புறாரு. 7 பேரையும் கர்த்தர் இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது அபிஷேகிக்கிறதுக்கு, ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்றதுக்கு தேவன் தெரிந்து கொள்ளல. அவங்களுக்கு பரிசுத்தம் இருந்துச்சு, அவங்க பரிசுத்தம் ஆக்கப்பட்டாங்க. ஆனா பரிசுத்தம் ஆக்கப்பட்டு இருந்தாலும் அவங்க மேல பரிசுத்த அபிஷேக தைலம் ஊற்றப்படலை. வெறும் பரிசுத்தம் இருந்த போதாது. அநேக தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே நாங்க தான் ஒரு தப்பும் செய்யலையே, நாங்க தான், அதுதான் அந்த ஆண்டவர் இயேசு காலத்திலே ஒரு மனுஷன், நான் சிறு வயது முதல் நான் கற்பனை எல்லாம் கை கொண்டு வரேன், தகப்பன் தாயை கனப்படுத்துறேன், நம்ம ஒரு பாவமும் செய்யல அப்படின்னு அந்த 10 கற்பனைப்படி நடக்கிறேன்னு சொல்லி தன்னை நீதிமானாக அவன் காட்டினான். ஆனா அவனை ஆண்டவர் நீதிமான ஆக்கல. ஏன் தெரியுமா? அவனிடத்துல அன்பு கூர்ந்து சொன்னார், உன்கிட்ட ஒரு குறை இருக்கு, உனக்கு உண்டானது எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு நீ என்னை பின்பற்றி வா. அவன் துக்கத்தோட போயிட்டான். அப்பதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போவது அரிதான காரியம், கஷ்டமான காரியம். அப்ப சீஷர்லாம் கவலைப்படுறாங்க. அப்படின்னா யார் ரட்சிக்கப்படக்கூடும்? தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. அவர் நினைச்சா ஐஸ்வர்யவானா இருந்தாலும் ரட்சிப்பார், அவர் நினைச்சா பாவியா இருந்தாலும் ரட்சிப்பார், அவர் நினைச்சா யாரை வேணாலும் பரிசுத்தப்படுத்துவார், யாரை வேணாலும் ராஜாவா மாற்றுவார், யாரை வேணாலும் அபிஷேகம் பண்ணுவார். அப்படிதான் தேவன் செய்வார். அதனால தான் இங்கே 7 பேர் அழைக்கப்பட்டாங்க. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இல்ல அழைக்கப்பட்டாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி ஓப்பனா ஈசாய்க்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அழைப்பு கொடுத்தாரு. கொடுத்த அழைப்பை கொண்டு போய் சேர்க்கல. யாரு கொண்டு போய் சேர்க்கல? அந்த வீட்டில் இருக்கிற 8வது குமாரன், இளைய குமாரன், கடைசி குமாரன் தாவீதுக்கு அந்த அழைப்பையே கொண்டு போய் சேர்க்கல. அந்த அழைப்பையே கொண்டு போய் சேர்க்காததுனால அவன் அழைக்கப்படலை. அவனை பலி விருந்துக்கு அழைக்கல, அவனை பரிசுத்தப்படுத்தல. ஆனா என்ன ஒரு காரியம் நடந்துச்சு? எந்த ஒரு நபர் பலி விருந்துக்கு தன் பெற்றோராலேயே அழைக்கப்படாம புறக்கணிக்கப்பட்டாங்களோ, எந்த ஒரு நபர் பரிசுத்தப்படுத்தப்படாம வெளியில இருக்காரோ, எந்த ஒரு நபர் ஒரு முக்கியத்துவம் இல்லாம ஒதுக்கப்பட்டவராக இருந்தாரோ, அந்த மகனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில நாதான் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ள மாட்டார். ஆண்டவரே நான் தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா அப்படின்னு சொல்றவங்கள தான் தேவன் தெரிந்தெடுப்பார். 2 பேர் சபையில் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தர் சபைக்கு உள்ள வந்து ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் அந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் உங்களுக்கு தசமாக தரேன், நான் உபவாசம் எடுக்கிறேன், அப்படி இப்படின்னு தன்னுடைய எல்லா நீதியான கிரியைகளை தேவனுடைய சமூகத்தில் சொன்னாரு. இன்னொருத்தன் சபைக்கு வெளியில நின்று தன் மார்பில் அடித்து கொண்டு வானத்தை கூட நோக்கி பார்க்க துணியாம, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அப்ப ஆண்டவர் அவனை தான் நீதிமானம் மாத்தினார். நீதியை செஞ்சவனை கூட நீதிமானம் மாத்தல. நான் பாவி அப்படின்னு என்ன கண்ணோக்கி பாருன்னு சொல்லி தாழ்த்தி ஜெபம் பண்ண அவனை தான் ஆண்டவர் நீதிமான ஆக்கினார். அதனால நம்முடைய வாழ்க்கையில இங்கே இந்த தாவீது புறக்கணிக்கப்பட்ட, விருந்துக்கு அழைக்கப்படாம, பரிசுத்தப்படுத்தப்படாம இருந்த
அந்த தாவீத 7 பேரை ஆண்டவர் புறக்கணிச்சிட்டார். 7 பிள்ளைகளையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை, இவங்க மேல அபிஷேகம் பண்ண மாட்டேன், இவங்க இல்லை, நீ முகத்தை பார்க்குற. ஆண்டவர் வந்து வான் பண்றார், சாமுவேல் தீர்க்கதரிசியே, நீ முகத்தை பார்க்குற, நீ சரீர வளர்ச்சியை பார்க்குற, ஆனா நான் வந்து உள்ளத்தை பார்க்குறேன். ஏன்னா மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுக்கு பிரியமான இருதயமாய் இருந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இருதயம் கிறுக்குள்ளதா இருந்தா, அது கேடு உள்ளதா இருந்தா, தேவனுக்கு தூரமானதா இருந்தா கண்டிப்பாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய இருதயம் நல்ல இருதயமா இல்லைன்னாலும் நம்முடைய இருதயத்தை அவரால் நல்ல இருதயமா மாற்ற முடியும். நாம அந்த பாவியான மனுஷன் மார்பில் அடித்து கொண்டு, இருதயத்தில் அடித்து கொண்டு அழுதது போல நாம அழுதா நம்மளை பரிசுத்தப்படுத்த அவரால் முடியும், நம்மளை நீதிமான மாற்ற அவரால் முடியும். இங்கே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி 7 பேரையும் அவர் தேவன் தெரிந்து கொள்ளல. வேற யாராவது பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்ட பொழுதுதான் 11ஆம் வசனத்துல, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை தாவீதுக்காக தேவன் வைத்திருந்தார். அவனை நீ வரவை, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? இப்ப நீங்க போகாம ஒரு விருந்துல யாருமே சாப்பிடாம இருக்காங்கன்னு வைங்க, நீங்க வந்தாதான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்காங்கன்னா அப்போ உங்களை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாங்க. அப்படிதான் சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த தாவீதை முக்கியத்துவப்படுத்துறார். தாவீது வராம நான் சாப்பிட மாட்டேன். தாவீது வர வரைக்கும் யாரும் சாப்பிடல. ஏன்னா தீர்க்கதரிசி சாப்பிட்டாதான் எல்லாரும் சாப்பிட முடியும். தீர்க்கதரிசியே தாவீது வந்தாதான் சாப்பிடுன்னு இருக்கார். தேவன் முக்கியத்துவப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு தாழ்மை உள்ள இருதயம், ஒரு சுத்தமான ஒரு இருதயம் தாவீதுக்கு இருந்தது. தாவீது ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயம். எப்படின்னா, வனாந்தரத்தில் இருக்கும்பொழுது கர்த்தரை துதித்து பாடி அவரோடு கனெக்டடா இருந்தான். விபிஎஸ்ல சொல்லி கொடுத்தோம் இல்லையா, பிசிபிஎஸ்ல கனெக்ட் வித் பைபிள், கனெக்ட் வித் பேரண்ட்ஸ், கனெக்ட் வித் பிரேயர். அதே போல அவன் தேவனோடு கனெக்ஷனா இருந்தான். யார்கிட்ட தான் கனெக்ஷன் இல்லை? பெற்றோர்கிட்ட தான் கனெக்ஷன் இல்லை. ஏன்னா பெற்றோரே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவன் நமக்கு வேண்டாத பிள்ளை, இவனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி 7 பேரை வீட்டில் வச்சு சாப்பாடு போடுறாங்க. இந்த சின்ன பையனை ஆடு மேய்க்க அமிச்சிட்டாங்க. இந்த பையன் ஆடு மேய்ச்சி இந்த 7 பேரும் உட்கார்ந்து வீட்டில் சாப்பிட்றானுங்க. இதெல்லாம் அநியாயமா தெரியல? 7 பேரை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, அந்த சின்ன பையனை விருந்துக்கு கூப்பிடல. ஏன்னா அவன் ஆடு மேய்க்கிறவன், அவனுக்கு வந்து ஒரு 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 இதுவே தரல, ஒரு ஸ்டேட்டஸே தரல. அவங்க சமுதாயத்தில் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாம நீங்க இருக்கீங்களா? சமுதாயத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் தராம இருக்காங்களா? மனுஷர் உங்களை மதிக்காம இருக்காங்களா? தேவன் இன்னைக்கு அப்படிப்பட்ட உங்களை தான் வாழ வைக்க, உங்களை தான் உயர்த்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். மனுஷரால் ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், மனுஷரால் அற்பமா எண்ணப்பட்டவங்களா இருக்கலாம், மனுஷரால கேவலமா நினைக்கப்படுகிறவங்களா இருக்கலாம். தாவீதை அப்படிதான் நினைச்சாங்க. தாவீதை ஒதுக்கி வச்சுட்டாங்க, வீட்டில் வைக்காம வனாந்தரத்தை வச்சுட்டாங்க. அந்த வனாந்தரத்தில் மழையில, வெயில்ல, குளிர்ல இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அங்கே தங்கி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் உண்மையாக உத்தமமாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததுனால தான் அந்த 7 பேர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றானுங்க. அந்த தாவீது ஒரு ஆள் சம்பாதிக்கிற சம்பாதனையில எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆனாலும் ஒரு சிலருக்கு அதில் கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் தாவீதுக்கு ஆடு மேய்க்கிற வேலை தான். ஏன்னா அவன் எதுக்குமே உதவாதவன் நினச்சிதான் ஆடு மேய்க்க அமிச்சிட்டாங்க. ஆனால் தேவன் அந்த தாவீதை தெரிந்தெடுத்தார். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானாம்?
12ஆம் வசனத்துல ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். கர்த்தரும் எவ்வளவு முக்கியத்துவம் தரார் பாருங்க. மனுஷன் புறக்கணித்தவன், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவன், பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவன், சகோதரரால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவன், வீட்டை விட்டு வெளியில அனுப்பப்பட்ட ஒருவன். ஆனா அவனை தான் அழைத்து கொண்டு வரும்படிக்கு ஆள் அனுப்புறாங்க. ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, அவன் வராம நான் சாப்பிட மாட்டேன். அவனை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்பொழுது அவன் சிவந்த மேனி உள்ளவனா இருக்கிறான், அழகான கண்கள் உடையவனாக இருக்கிறான், நல்ல ரூபம் உள்ளவனா இருக்கிறான். உடனே கர்த்தர் பாருங்க, இவன்தான், நீ எழுந்துரு. தீர்க்கதரிசி ஒரு பெரிய ஆளு, இவன் சின்ன பையன். இங்க வாடா, டேய் தம்பி, நீ என்ன ஆடு மேய்க்கிறியா, இங்க வா, உன் பேர்னா அப்படின்னு கேட்டு கூட தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்கலாம். ஆனா தேவன் கர்த்தர் அவர் என்ன சொன்னார்னா, நீ எழுந்து, உட்கார்ந்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணாத, நீ எழுந்து கனப்படுத்த சொல்றாரு. எழும்புறதுன்னா என்ன? தீர்க்கதரிசியா இப்ப எழுச்சிக்கிறார். ஒரு சின்ன பையனை பார்த்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அந்த அந்த பட்டணத்து மூப்பர்லாம் நடுங்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி. அந்த நாடே சாமுவேல் தீர்க்கதரிசி வராருன்னா நடுங்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளு இந்த சின்ன பையன் தான் வரான். அந்த சின்ன பையனுக்கு முன்னால ஆண்டவர் தேவன் சொல்றார், நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. எழும்புறது எதை காட்டுதுன்னா, அந்த தாவீதை கனப்படுத்துறது. தாவீதை கனப்படுத்தணும்னு தேவன் விரும்புறாரு. ஹல்லேலூயா. அதனால பெரிய ஆளை நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. அதே போல அவர் எழும்பி என்ன செய்தாராம்? 13ஆம் வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். ஒரு தீர்க்கதரிசி வந்து அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி காத்திருந்து வந்த உடனே எழும்பி அந்த தைல கொம்பை எடுத்து தலையில ஊற்றி அவன் சகோதரர்கள் நடுவில் அவனை அபிஷேகம் பண்ணினான். அந்த அபிஷேகம் பண்ண உடனே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது புறாவை போல ஆவியானவர் வந்து இறங்கினார். அதுபோல தாவீது மேலும் ஆவியானவர் வந்து இறங்கி வந்தார். இன்னைக்கு ஆவியானவர் யார் மேல வந்து இறங்கி இருக்கிறாரோ, அவங்க ஏழையா இருந்தாலும், அவங்க திக்கற்றவங்களா இருந்தாலும், அவங்க சாதாரண ஆளா இருந்தாலும், பிற்காலத்தில் தேவன் வல்லமையாய் உபயோகப்படுத்தப்படுகிற, தேவனால் மிகவும் வல்லமையாய் மிகவும் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பாத்திரமாக தேவன் ஆசீர்வதிச்சிருவார். அதனால இன்னைக்கு நான் புறக்கணிக்கப்பட்டவன், நான் தகுதி இல்லாதவ அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் மனுஷனை போல முகத்தை பார்க்கிறது இல்லை. கர்த்தருடைய கண்கள் மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் சரீர வளர்ச்சியை பார்ப்பான். ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு, அப்படி இருதயத்தை அவர் பார்த்து இருதயத்தினால நல்லவர்களாக இருக்கவங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறார். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தைல குப்பின்னா ஒரு சின்னது, அந்த குப்பியை வச்சு அபிஷேகம் பண்ணார். ஆனா தாவீதை அபிஷேகம் பண்ணும்பொழுது தைல கொம்பு, பெரிய ஒரு கொம்பு, அது நிறைய அபிஷேக தைலம் ஊத்தி அபிஷேகம் பண்ணார். இன்னைக்கு அதே போலதான் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தையே ஊற்றி நம்மளை எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதனால கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாருமே முக்கியமான ஆளுங்க தான். அல்லேலூயா. யாருமே அற்பமான எண்ணப்பட்டவர்கள் கிடையாது.
மனுஷர் அற்பமாக எண்ணினாலும் நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருந்தால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, மனுஷர் புறக்கணித்தாலும் கர்த்தர் உங்களை புறக்கணிக்கல. கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறாரா, கண்டிப்பாக உங்களை வாழ வைப்பார். உங்களை அபிஷேகித்திருக்கிறாரா, கண்டிப்பாக உயர்த்துவார். எந்த காரணத்துக்காக உங்களை அபிஷேகித்தாரோ அந்த காரணத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த காரணத்தை அவர் நிறைவேற்றியே காட்டுவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் தேவனுக்கு முக்கியமானவங்க. உங்கள் குடும்பத்துக்கு முக்கியமானவங்களா இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் முக்கியமானவங்களா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருந்தா, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருந்தா நீங்கள் மிக மிக முக்கியமானவங்க. உங்களை தேவன் ஒரு நாள் உயர்த்துவார். நிச்சயமாக நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம் கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பு பிதாவே, அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அளவிடப்பட முடியாத அனந்த ஞானத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. 7 பேர் இவர்கள் தான் தகுதி வாய்ந்தவர்கள் என்று தீர்க்கதரிசி கூட நினைச்சார். எல்லாரும் நினைச்சாங்க. அவங்க சரீர வளர்ச்சியை பார்த்தாங்க, அவங்க முகத்தை பார்த்தாங்க. ஆனா நீர் முகத்தை பார்க்கிற தேவன் இல்ல, நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அப்பா, இந்த நாட்களிலே நல்ல இருதயம் உள்ளவர்கள் உமக்காய் வாழ, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அப்பா இருக்க நீர் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து அபிஷேகித்து அவர்களை பயன்படுத்தும். தாவீதை அபிஷேகம் பண்ணி தாவீதோடு கூட நல்ல ஆவியானவர் தங்கி இருந்தது போல இன்னைக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கி அவர்களோடு இருந்து அவர்களை எந்த நோக்கத்திற்காக, எந்த திட்டத்திற்காக அவர்களை அபிஷேகித்தீரோ அந்த திட்டத்தை அவர்கள் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீர் ஆசீர்வதியும். அவருடைய பிரச்சனைகளை மாற்றும், போராட்டங்களை மாற்றும், அற்புதங்களை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதுமாக